This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டான ஸ்நாக் ரெசிபி. இது ஸ்நாக்காக மட்டும் இல்லை, லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. டொமேட்டோ கெச்சப்போடு சேர்த்து கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்காங்க. இப்போ இந்த மாவு கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்காங்க. பொடியாய் நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்காங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்காங்க. அடுத்து இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்காங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா பெசரி விட்டுக்காங்க. நல்லா ஒரு முறை கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நாம் சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சுடு தண்ணி சேர்க்க தேவையில்லை, வெறும் நார்மல் பச்சை தண்ணியே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்தளவுக்கு மாவை கொஞ்சம் சாஃப்டாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு காயாமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா பரவலாக தடவி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை சாஃப்டாக வேக வச்சு தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை ஒரு மத்து இல்லைன்னா மேஷர் வச்சு நல்லா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் மசிச்சு விட்டுக்கலாம். நீங்கள் கையால் கூட கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து மசிச்சு விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லாவே மசிச்சு விட்டாச்சு. அடுத்து இந்த உருளைக்கிழங்குல 1/4 கப் அளவுக்கு பொடியாய் நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கங்க. பொடியாய் நறுக்கிய கொத்தமல்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு. கடைசியாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கங்க. லெமன் ஜூஸ் ஆப்ஷன் தான், லேசான புளிப்பு சுவைக்காக லெமன் ஜூஸ் சேர்க்குறோம். இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கங்க. காரம் உப்பு எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா பரவுற மாதிரி ஒரு